வணக்கம். கலாம் செய்திகள் வாசிப்பவர் சரண்யா வெங்கடேசன். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகா தாசில்தாரிடம் அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்க மாநில தலைவர் ராஃபேல் மூர்த்தி மனு வழங்கினார். அந்த மனுவில் அவர் கூறியுள்ளதாவது: திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகா செக்காப்பட்டியில் ஓடைகள் ஆக்கிரமிப்பு. விளாம்பட்டியில் அரசு பொதுப்பாதையை தனியார் ஒருவர் ஆக்கிரமித்து வீடு கட்டியுள்ளார். மேலும் வத்தலக்குண்டு பகுதியில் விவசாயத்திற்கு தண்ணீர் செல்லும் ஓடை ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளது. சிவஞானபுரத்தில் நிலவியல் ஓடை ஆக்கிரமிப்பு உள்ளது. இவை அனைத்தையும் உடனடியாக அகற்றித்தர வேண்டும் என அந்த மனுவில் அவர் கூறியுள்ளார். இந்நிகழ்வின் போது மாநில தலைவரின் நேர்முக உதவியாளர் செல்லப்பாண்டி, திண்டுக்கல் மாவட்ட தலைவர் கோபால், தேனி மாவட்ட மகளிர் அணி தலைவி சுப்புதாய் மற்றும் நிர்வாகிகள் குணபாலன், ராமச்சந்திரன், யோகராஜா, பிரபு உள்ளிட்ட விவசாயிகள் பலர் உடனிருந்தனர். அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்க எல்லா விவசாயிகளும், மாவட்ட தலைவர்களும், எல்லா தலைவர்களும், எல்லாருமே மகளிர் தலைவர் எல்லாருமே நாங்கள் வந்திருக்கோம். ஏன் வந்திருக்கோம்னா, இந்த நிலக்கோட்டையில் அநேக ஆக்கிரமிப்பு, இந்த சிவஞானபுரம் பக்கத்தில் விளாம்பட்டி, செக்காப்பட்டி, இந்த மாதிரி எவ்வளோ இடத்துல இருக்குது. ஆனால் பழைய தாசில்தார் எதுவுமே செய்யலை. புது தாசில்தார்கிட்ட நாங்கள் மனு கொடுக்க வந்திருக்கிறோம். அப்துல் கலாம் விவசாய சங்கத்திலேருந்து அவங்கள்ட்ட கொடுக்கும்போது அவங்க சொன்னாங்க, சார் சீக்கிரம் நான் இந்த நடவடிக்கை எடுத்து கண்டிப்பாக இந்த ஆக்கிரமிப்பு அகற்றுவேன் அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட உறுதிமொழி கொடுத்துருக்குறாங்க. அவங்க ஒரு நல்ல ஒரு மேடம் புதுசாக வந்திருக்காங்க. அவங்க திண்டுக்கல் கிடைத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம் நினைக்கிற மேடம் நான். அதனால் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், எங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் விரைவாக இந்த ஆக்கிரமிப்பை விளாம்பட்டியில், சிவஞானபுரத்தில், செக்காப்பட்டியில் அதெல்லாம் எடுக்கிறதுக்கு, விராலிப்பட்டியில் அதெல்லாம் எடுப்பதற்கு தமிழக அரசும் கலெக்டரும், திண்டுக்கல் மாவட்ட கலெக்டர் அவர்களும், நிலக்கோட்டை தாசில்தார் அவர்களும், பிடிஓ அவர்களும் உதவி செய்யும்படி தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன்.